ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான எட்டர்னிட்டி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் லாரி கட்லெட், கதாநாயகியுடைய பேர் ஜான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான தம்பதிகள். சொல்லப்போனால் ரெண்டு தாத்தா பாட்டி. ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன் வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய ஆரம்பத்தில் இந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போதே உங்களுக்குள்ள பயங்கரமான ஆர்கியூமெண்ட் ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஒரே சண்டேயில் வந்து அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு. இப்போ நேராக பார்ட்டிக்கு வந்து அப்படி வண்டியை ஓரம் கட்டு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஆசுவாசப்பட்டு ஆளுக்கு எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஆடியன்ஸான நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம கதாநாயகன் லாரி இருக்கார் இல்லையா, அவர் நம்ம கதாநாயகி ஜான் அந்த பாட்டி, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு கிடையாது. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுடைய பேர் லூக். ஆக்சுவலி நம்ம பாட்டியம்மா அவங்க தான் கதாநாயகி படத்தில். அந்த அம்மா சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு 23-24 வயசு பொண்ணாக இருக்கும்போது அவங்க அந்த லூக் அப்படிங்கிற நபரை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல தம்பதிகளாகத்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர் பேசிக்காக சோல்ஜராக ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், யார் அந்த லூக்கு. அதனால் அவர் நான் கொரியன் வாருக்கு போயிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி போனவர் தான். கடைசியாக போனவர் தான் திருப்பி வரவே கிடையாது. இப்போ கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் அந்த வாழ்க்கை மொத்தமே பறி போயிருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகி துக்கத்துடைய உச்சத்தில் இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தவர் தான் நம்ம கதாநாயகனான லாரி. அதுக்கப்புறம் அப்படியே மனசு ரெண்டு ஒன்றா கலந்து ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 65 வருஷம் ஆகுது. யோசிச்சு பாருங்க, இது வந்து இந்த 25வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுறாங்க பாருங்க தம்பதிகள், அப்படி மேட்ரு கிடையாது. 65 வருஷம் கல்யாணமாகி ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு லைஃபாக இருக்கும் ரெண்டு பேத்துக்கு. அப்படி ஒரு லைஃபு. இதில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரிலேட்டிவ் வீட்டில் அந்த பார்ட்டிக்கு வந்து எல்லாரும் ஜாலியாக வந்து ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க மனசு விட்டுன்னு. அப்போ நம்ம ஹீரோ லாரி சும்மா இல்லாமல் என்னத்தையோ வாயில் எடுத்து அப்படி உள்ளே போட்டு 2 மெல்றாப்பில் உள்ளே போனால் அந்த ஐட்டம் டப்புன்னு தொண்டையில் மாட்டிக்கிட்டு இவருக்கு சோக்காக ஆரம்பிக்குது. ஏதோ நடக்குது அப்படின்னு டப்புன்னு அப்படி சாஞ்சி விழுகிறார். அவ்வளவுதான் தெரியுது. அடுத்த சீனே கட் பண்ணால் நேர ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காப்புல. ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி நிற்குது. இறங்குனா எல்லாரும் இறங்கி அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும் நடக்கிறதெல்லாம் உண்மையாக நடக்குதா இல்லை நம்மளா தான் ஏதாவது கனவு காட்டுறோமா அப்படிங்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் அதெல்லாம் மனசை போட்டு ஒன்றும் உலட்டிக்காதீங்க, நீங்கள் மட்டும் வந்துக்கிட்டே இருங்க, எல்லாம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கதாநாயகனுக்கு நம்ம யார் எங்கே வந்தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருடைய ஒரு 24-25 வயசில் எப்படி இருப்பார் வாலிபனாக, அப்படி இருக்கிறாப்புல. ஆறு என்னங்கடா இது, நம்ம இப்படி இளமையானோ அப்படின்னு அவருக்கே தெரியல. இப்போ இறங்கி வந்தால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது நம்ம அங்கே இறந்துட்டோம், எங்கள் பூமியில் இறந்துட்டோம். இப்போ நம்மளை வாலண்டியராக வண்டியில் ஏற்றி சொர்க்கத்துக்கு கூட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, எட்டர்னல் லைஃபுக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு அப்போ தான் புரியுது. அதாவது ஒரு மனுஷன் இறந்துட்டா அவர் எட்டர்னல் லைஃப் ஃபைனலாக எட்டர்னல் லைஃபுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லைஃப் கொடுக்கப்பட்டதோ அது அந்த லைஃபுக்கு எண்டே கிடையாது. வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அவங்க மாட்டுக்கு. எத்தனை 100 வருஷம் 1000 வருஷம்னாலும் அந்த லைஃப் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட. அந்த லைஃபுக்குள்ள அவர் போகிறதுக்கும் இவர் இறந்ததுக்கும் நடுவில் 1 வாரம் கேப்பு டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா அங்கே வச்சிருக்க பீஸா பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு சரக்கருக்கெல்லாம் அடிச்சுவிட்டு இந்த 1 வாரத்துக்குள்ளே நான் என்னுடைய எட்டர்னல் லைஃப்பை எங்கே லீட் பண்ண போகிறேன், யாரு கூட நான் வாழ போகிறேன், எங்கே வாழ போகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்கன்னா அதே வாழ்க்கையை உங்களுக்கு அவங்க செட் பண்ணி தருவாங்க. அதுக்கு முதல் நீங்கள் தகுதியானவங்களாக இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்ல போக நம்ம கதாநாயகனுக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ என் ஒய்ஃப் இல்லையாங்க, ஐயா அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு பண்ணுவோட ஒழுங்காக பல்லு விளக்கு தெரியாதே, பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதே, இப்போ என் ஒய்ஃப் இல்லையே நான் எங்கே போய் எட்டர்னல் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிற நிலைமை நம்ம கதாநாயகனுக்கு. இதுக்கப்புறம் அவர் மட்டும் இல்லை, ஆடியன்ஸை நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டேவிட் ஃப்ரைன் அப்படிங்கிற நபர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. உண்மையே சொல்லணும்னா நம்ம ஜிவிஎம் இயக்குன மின்னலே படத்துடைய இன்னொரு வெர்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். இதை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஆஃப்டர் லைஃப். இறந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு எந்த கணவரை சூஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த படமாக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். அது ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதத்துலையும் ரொம்ப அழகாக ரொம்ப ஃபீல் குட்டான மொமெண்ட்ஸ் அங்கங்கே பல இடங்களில் விட்டுருக்காங்க இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு வைபை ஒரு ஃபீலை தான் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, பெண்களை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்குமே அது அப்படி தான், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் பெண்களை வந்து நிலவோடையும் மலரோடையும் கம்பேர் பண்ணுறாங்க? அவங்க அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஆனால் கோபத்தில் குதிக்க தான்ப்பா செய்வாங்க, ஆனால் மனசில் ஒன்றையுமே வச்சுக்க தெரியாத ஆளுங்க.
அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் காதல், அதாவது காலேஜ் டேஸ்லையோ ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணவங்க அவ்வளோதாங்க. பட் காதல்லாம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் யார்கிட்டயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பிடிக்குதோ பிடிக்கல, அந்த இடத்துல தான் குடும்பம் நடத்தலாம், 65 வருஷமா குடும்பம் நடத்தியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வேற. இப்படி 2 கதாபாத்திரங்களை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது எப்படி இருந்தால், பொதுவாகவே பெண்கள் வந்து சேஃப்டி, அந்த செக்யூரிட்டி, ஒரு லவ் அப்படிங்கிறத எப்பயுமே ப்ரையாரிட்டியாக அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதனால இல்லைங்க எல்லாத்துலேயும் என் கூட இருந்தது என் ஹஸ்பண்ட் தாங்க, 65 வருஷம் வாழ்ந்திருக்கேன் அவரோட அப்படின்னு டப்புன்னு அதை எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் அந்த காலம் எடுத்துடலாம் ஈஸியாக, அது பெண்ணோ ஆனோ அந்த காலம் நம்ம எடுத்துடலாம். ஆனால் 2 பேருமே நமக்கு ஹஸ்பண்ட் தான், அதாவது 2 பேருமே நம்மளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். விதியின் வசத்தால் 2 பேர் கூடயுமே நம்ம குடும்பம் நடத்தியிருக்கோம், வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இப்போ யாரை நான் அதில் சூஸ் பண்ணுவேங்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கான அந்த மன போராட்டம் இருக்குல்ல. 2 பேருமே என் மேலே உயிரே வச்சிருக்கவங்க, இப்போ நான் யாரை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது படமாக பாருங்க, இன்னும் அழகாக கன்வே பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்தில். அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவங்க அழகாக இந்த கதையை ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 3 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று மைல்ஸ் டெல்லர், அவர் தான் நம்ம கதாநாயகனாக அந்த லாரி கட்லர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அழகாக அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எலிசபெத் ஆல்சன், அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேனே, ஆனால் ஆண்களுக்கு இருக்கட்டுங்க, 2 பேரும் என் பொண்டாட்டி தாங்க முக்கியம் அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுறாங்கிற அந்த மன போராட்டம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுற விதங்களாகட்டும், இப்போ நம்ம என்ன கால் எடுக்க போகிறேன்னே தெரியாமல் அந்த பதபதிப்பு, அந்த பதட்டத்தை அப்படி வெளியில் சிரிச்சுக்கிட்டு பட் உள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வெளிப்படுத்துகிற விதமாகட்டும்னு சொல்லி சும்மா பிச்சு படம் எடுத்திருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அவ்வளோ அழகான எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது. ரொம்ப அழகாக எலிசபெத் ஆல்சன் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக கல்லம் டர்னர், அவர் தான் வந்து லூக், கதாநாயகியுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காப்புல. அதுவும் ஒரு மாதிரி ஒரு கியூட்டான கேரக்டர், அவர் என்ன சொல்லணும்னே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த 3 கதாபாத்திரங்கள் அழகாக எழுதி இந்த 3 ஆர்டிஸ்ட்டை பக்காவாக செட் அவுட் பண்ணி, இதில் ஏசி அப்படின்னு ஒரு கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் லைஃபுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஏசி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் கூட ட்ராவல் ஆகும். அது என்னங்க ஏசி அப்படின்னு எனக்கும் ஒரு கேள்வி ஒன்று படம் பார்க்கும்போது வந்துச்சு. அதை நீங்கள் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. அதில் 2 கதாபாத்திரங்கள் வரும், அந்த 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, குறிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கு, இதில் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கும் அங்கங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த படத்தை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக, விஷுவலி அப்பீலிங்காக, பட் அதே நேரத்தில் எங்கேயோ நம்ம மனசை லைட்டாக உரசிட்டு போகிற மாதிரி, ஏதோ ஒரு இடத்துல மனசை நிகழ வைக்கிற மாதிரி வந்து ஒரு படமாக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலையும் ரெட் ரூம்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கும். நீங்கள் ரெட் ரூம் வழியாக தான் வந்து இன்கேஸ் நான் போகிற எட்டர்னிட்டி, எனக்கு அந்த எட்டர்னல் லைஃபை பிடிக்கல, நான் ரிவர்ஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெட் ரூம் வழியாக தான் போய் ஆகணும். ஆனால் மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான், உங்கள் சோழி முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும். அந்த ரூம்ஸுக்குள்ளே கூட நீங்கள் போகும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையும் காட்சிகளாக கண்ணு முன்னாடி ஓடும். அதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக செட் அவுட் பண்ணியிருந்தது இந்த டீமு. அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஐடியாவே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த படத்துடைய லென்த்து தான். 2 மணி நேரக்குள்ளே தான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எங்க இதுக்கெல்லாம் நீங்கள் 2 மணி நேரம் நெருக்கி அந்த படத்தை சொல்லியிருக்க தேவையில்லைங்க. சாலிடாக ஒரு 15 நிமிஷம் கத்திரி போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன ஒன்லைன் கதை தான், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான் இது. இதை நீங்கள் சொல்லும்போது இவ்வளவு தூரம் இழுத்து நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இன்னொன்று, கேரன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், பக்கத்து வீட்டுக்காரமா. அந்த கதாபாத்திரம்லாம் சும்மா வழுக்கட்டாயமாக உள்ளே எழுதி சேர்த்து விட்டாங்களோ ஒரு சில சீன்ஸுக்கு. அதுக்கு பதிலாக சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்களை, இவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு சில தருணங்களை உள்ளே எடுத்து கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து. ஆக்சுவலி அந்த மாதிரி காட்சிகள் இருக்குது, இருந்தும் இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்கள் ஏதாவது அடிஷனலாக இதில் சேர்த்துருக்கலாமோ, இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அந்த படம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அடுத்த காரணத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு சில காட்சிகள் அவங்க டைரக்டாக இம்ப்ளை பண்ணலை அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு சில லிப்லாக்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சில கொஞ்சம் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு சில காட்சி அமைப்பில், அது நான் சொல்கிறது இப்படின்னு தெரியல எனக்கு, நீங்கள் படமாக பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வந்து US 16+ தான் மினிமம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம், தனியாக பார்க்குறதா இருந்தால் ரைட்டாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு புரியும். மற்றபடி இது வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம் கிடையாது. இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி படம், ஸ்லோ ட்ராமா, பட் நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா, வித்தியாசமான ஒரு கதைக்களம், வித்தியாசமான ஒரு நல்ல கிளைமேக்ஸ் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.